இந்த ரேணுகா மூஞ்சில நம்ம மல்லி இப்படி கரிய பூசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னா, நம்ம மல்லிய பொறுத்தவரைக்கும் முள்ளால தான் எடுக்கணும்னு ரொம்பவே பாடுபட்டுட்டு இருக்கேங்க. ஏன்னா, இவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் ஆதாரத்தோட தான் நம்ம வந்துட்டு விஜய்க்கும், இந்த ஒரு வீட்ல இருக்கிறவங்களுக்கும் நிரூபிக்கணும்னு ரொம்பவே போராடிட்டு இருந்தாங்க. ஆனா, அட்வான்டேஜா இந்த போலி ரேணுகான்ற பேர்ல இருக்காளே சுடர், இன்னும் கொஞ்ச நேரத்தில நமக்கு கல்யாணம் ஆயிடும். கண்டிப்பா மல்லியே இல்ல, மல்லிய படைச்ச ஆண்டவனே நினைச்சாலும் இல்ல இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எனக்கு எதிரா எவிடன்ஸா வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது அப்படின்ற ஒரு கௌரவத்திலையும் இந்த ஒரு தன்னம்பிக்கையிலையும் அவசரப்பட்டு நம்ம மல்லிக்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு நம்ம மல்லியோட மனசை காயப்படுத்திட்டா. நம்ம மல்லியும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே பொறுமையாக தாங்க இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவளுடைய சந்தோஷத்துக்கும் சுயரூபத்துக்கும் நம்ம வெண்பாவை பலியாடாக சிக்க வைக்கக்கூடாது. உண்மையிலேயே அவர் ரேணுகாவை இருந்தவ முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். ஆனால் இவ ரேணுகா கிடையாது. ரேணுகாக்கா மாதிரி வந்துட்டு நாடகம் போட்டுட்டு பணத்துக்கும் இந்த ஒரு வீட்டு சொத்து மதிப்புக்கும் நாடகம் போட்டு தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. அதுக்கு இந்த ராஜேஸ்வரி இப்போ வந்துட்டு துணை போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி ஒரு சரியான முடிவு தாங்க எடுத்திருக்கேங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம விஜய் இன்னும் தாலி கட்ட இருக்கிறது என்னமோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரேணுகாவோட தலையெழுத்து இப்படி மாறுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம மல்லி இந்த ஒரு அகல் விளக்கை எடுத்து உன் மண்டையை நான் பொழந்துருவேன், அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்க மத்தியில் உண்மையை சொல்கிறியா இல்லை நான் அடிச்சு உன்னை கொல்லுட்டுமா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம உண்மையை மட்டும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கா இந்த சுடர். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் இருக்கவங்க நிஷாவும் இந்த ராஜேஸ்வரியும் சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்கன்னு. ஆனால் இப்போ தாங்க பயங்கரமாக அந்த கடவுளே வந்துட்டு ஒரு சூழ்ச்சியை பண்ணியிருக்கிற மாதிரி இந்த ராஜேஸ்வரி மூச்சு கூட விடல. ஏன்னா ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது உண்மை தான். இவளுக்கும் ரகுக்கும் என்ன தொடர்பு இருக்கும், இவ எதுக்கு தேவையில்லாமல் ரகு கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் இருந்தாலும் இது எல்லாமே வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது நம்ம மனோகரனை தாங்க. மனோகரன் ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை வச்சு கண்டிப்பாக இந்த ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுருவாங்களான்னு ரொம்பவே எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம மனோகரன் இறுதி கட்டத்துக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வரலைங்க. ஆனால் நம்ம நாகுவும் இந்த பாபுவும் கூட ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க, விஜயோட மனசை மாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவுமே நடக்கலைங்க. ஆனால் இப்போ நம்ம மல்லிக்கிட்ட தாங்க அந்த ஒரு கல்யாணம் நடக்கிறதும் இல்லை இந்த போலி ரேணுகாவை அடித்து இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதும் நம்ம மல்லியோட கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இன்றைக்கி கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விக்கூறிலேருந்து இப்போ விஜய் வந்துட்டு இவர் ரேணுகாவா இல்லை சுடரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரமே வந்துடுச்சுங்க. நம்ம மல்லி முடிஞ்ச வரைக்கும் மோதி பார்ப்பாங்க, இல்லை இந்த கல்யாணத்தை திரும்ப தள்ளி போட தான் பார்ப்பாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தாங்க நடக்கும். ஆனால் இருந்தாலுமே நம்ம மல்லி வந்துட்டு அவசரப்பட்டு இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காது. போகிற போக்கில் விட்டு பிடிச்சிருந்தாவ கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். என்றைக்கு இருந்தாலும் இந்த திருடி நம்ம மல்லியோட கையில் அகப்பட்டு கையுங்கலமாக சிக்க தாங்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்